again. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டாபிக் தட் இஸ் ஓட். ஸோ ரீசெண்டாக வந்து நியூஸில் இன்னைக்கு தான் வந்து தட் ஐஐடி ஸ்டூடெண்ட்ஸ் புதுசாக வந்து ஓட்டிங் மிஷின் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க, க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது எதுக்காக மெயினாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு ஸ்டேட்டில் இருக்கவங்க கஷ்டப்பட்டு வந்து அவங்க இடத்துல ஓட்டு போகிறாங்க, அதே நேரத்தில் வெளி நாட்டில் இருக்கவங்க கஷ்டப்பட்டு வந்து ட்ராவல் பண்ணி வந்து ஓட்டு போகிறாங்க. ஸோ இதை வந்து நம்ம சிம்பிள் ஆகணும், ஓட்டு வந்து அவங்க இருக்கிற இடத்துல போடணும் அப்படின்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணது தான் வந்து இந்த ரிமோட் ஓட்டிங் மிஷின். ஸோ இந்த ரிமோட் ஓட்டிங் மிஷின் வந்து மெயினாக க்ரியேட் பண்ணி இந்த மைக்ரன்ஸ்க்காக தான். ஸோ இந்த மைக்ரன்ஸ் வந்து பல விஷயத்துக்காக இடம் பெறுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒர்க்குக்காக, சம் ட்ரீட்மெண்ட்ஸ்க்காக, இல்லை ஸோ லாட் மோர் இஸ் தேர். அவங்களோட இருக்கிற இடத்துல நல்ல வளங்கள் இல்லை, தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிறாங்க. பட் ஆனால் அவங்களோட ஓட்டர் ஐடி அங்கேயே தான் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது இந்த மைக்ரேஷனில். ஸோ இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, in 2001 census, this is the last migration census that has been taken in India. ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட அப்போ இருந்த பாப்புலேஷனில் மற்ற நாடுகளில் போய் வசிக்கிறவங்க மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 51 லட்சம் பேர். ஸ்டேட் டு ஸ்டேட்டு போய் மைக்ரேட் ஆகி வாழறவங்க கிட்டத்தட்ட 4 கோடி பேர். ஸோ இவ்வளோ பேர் எலெக்ஷன் சமயத்தில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் ஆனால் எவ்வளோ காசு செலவாகும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த காசையும் என்கொயர் பண்ணோம், அதே நேரத்தில் அவங்களுக்கு வீணான அளவுக்கு. ஸோ இதெல்லாம் ஓவர்டேக் பண்ணுற மாதிரி தான் இந்த புது ரிமோட் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வந்திருக்கு. ஸோ இந்தியா இஸ் அண்ட் ஹியூஜ் டைவர்ஸ் கண்ட்ரி அண்ட் இட் ஹாஸ் லாட் மோர் கல்ச்சர்ஸ். ஸோ இதுலேருந்து நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் போய் பற்றி யோசிப்பாங்க. ஸோ திஸ் இஸ் தி நியூ ரிமோட் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின். ஸோ இது வந்து நம்ம நார்மலான எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் தான். ஸோ இன்னும் அதோட மாடல் ரிலீஸ் பண்ணல, பட் ஆனால் என்ன டெக்னாலஜி நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் கால் தி பிளாக் செயின். ஸோ நம்ம இன்னைக்கு இம்பார்ட்டண்டாக பார்க்க போகிறது இந்த பிளாக் செயின் பற்றி தான். ஸோ இந்த பிளாக் செயின் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது, ரொம்ப சிம்பிள். இதோட மெயின் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி மச் செக்யூர். ஸோ இதில் ஒரு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டேட்டா வந்து உண்மையிலே வந்து ரொம்ப செக்யூர்டாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இதனால் வந்து இதை பல இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஷாப்பிங், லெஜர் மெயின்டெனன்ஸ், டாக்குமெண்ட்ஸ் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா குறுநில பிஸ்னஸ்க்காக எம்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களும் வந்து இதை யூஸ் பண்ணாங்க, ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேரில். ஸோ இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் இதில் இருக்குது. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சதோஷி நக்கமோட்டோ அப்படின்ற இவர் தான். ஸோ இவர் வந்து ஆக்சுவலாக ஜப்பானை சேர்ந்தவர். இவர் மெயினாக கண்டுபிடிச்ச இன்னொரு இன்வென்ஷன் பிட்காயின். ஸோ இந்த பிட்காயினை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு கண்டுபிடிச்சது தான் இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி. ரைட். ஸோ இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கறது முன்னாடி ஸோ இதோட யூனிட் பார்ப்போம். ஸோ யூனிட்னும் போது ஒரு பிளாக். ஸோ பிளாக்னா ஃபார் எக்ஸாம்பிள் செல்ஸ், உங்களுக்கு எல்லாமே தெரியும். செல்ஸில் ஒரு டிஷ்யூவில் ஒரு பர்டிகுலர் பார்ட் செல்ஸ். அப்படி இல்லை அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஃபோனோட டேட்டா இருக்குங்க, அந்த டேட்டாவில் கேபி எம்பி அப்படின்னு நிறைய யூனிட் இருக்குல்ல, அந்த மாதிரி. ஸோ இதோட சிங்கிள் யூனிட் அப்படின்னா வந்து பிளாக். அந்த பிளாக்ல டேட்டாஸ் இருக்கும், அதே நேரத்தில் ஹாஷ்ன்ற இந்த பொருள் இந்த பார்ட் இருக்கும், அதே மாதிரி ஹேஷ் ஆஃப் ப்ரீவியஸ் பிளாக் இருக்கும். ஸோ இந்த ஹேஷ்ன்றது ஒன்றுமே கிடையாது, இட்ஸ் ஜஸ்ட் அ நம்பர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் தான் இந்த இடத்துல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ஒரு டேட்டாவை சென்ட் பண்ணுறீங்க. ஸோ இந்த டேட்டா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு பிளாக்காக மாறும். ஸோ இந்த பிளாக்கோட ஹேஷ் வந்து ஃபஸ்ட்டு 00. ஸோ இது வந்து மற்ற இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது எப்படி ஆகும்னா இதோட ஹேஷ் 1Z8F மாறிடுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து அடுத்த இன்னொரு ஹேஷ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் இந்த நம்பரில். ஸோ இந்த நம்பர் இது எடுத்துக்கிட்டு இது வேற ஒரு ஹேஷில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இப்படி தான் இது ட்ரான்ஸ்ஃபர் ஆகி கடைசியில் எண்ட் யூசர் யாரோ அவங்கக்கிட்ட போகும். ஸோ இதை வந்து நடுவில் யாரும் வந்து தடுத்து இது உள்ள என்ன டேட்டா இருக்குது அப்படின்னு எடுக்க முடியாது. ஏன்னா இதோட கோடு வந்து இங்கே இருக்கிற இதுக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ இதை ஃபுல்லாக டீகோட் பண்ணி நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே தான் வரணும், நடுவில் எங்கேயுமே எங்கள் டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஒரு மெசேஜ் டைப் பண்ணுறீங்க அப்படின்னா இதுவும் இதே மாதிரி சேம் ப்ராசஸ் தான் மாறுது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு நம்பர் டைப் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து பைனரி டிஜிட்ஸ் இந்த மாதிரி
பேராக வந்து மாறிடும். ஸோ தட் இஸ் கால்ட் என்கிரிப்ஷன். ஸோ இதில் நிறைய பிளாக்ஸ் இருக்கிறதால மல்டிபிள் லேயர்ஸ் ஆஃப் என்கிரிப்ஷன் இருக்கும். ஸோ தட்ஸ் வை இட் இஸ் மோர் செக்யூர். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வேற ஒரு பிளாக், அதோட ஹேஷ் மாறிடுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுல இருந்து நீங்கள் பேக் போய் இந்த டேட்டாவை எடுக்க முடியாது. ஸோ இட் இஸ் மோர் செக்யூர். ஸோ இதில் வந்து ரெண்டு விதமாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பிளாக் செயின் போகிறதுக்கு முன்னாடி இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மெயின் சர்வர் இருக்கும். இந்த மெயின் சர்வரில் யார் வேணால் உள்ளே வந்து இதை மட்டும் ஹேக் பண்ணிட்டாங்கன்னா போதும், எப்படி வேணால் நீங்கள் எடுத்துடலாம் டேட்டாஸை. பட் ஆனால் இங்கே மாற்றினீங்கன்னா மற்ற எல்லா இடத்துக்கும் மாறிடும். பட் ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் செயினில் இது எல்லாத்தையும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எலெக்ஷன் கவுண்டர்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது சென்னையில் ஒருத்தர் இருக்கார். சென்னையிலேருந்து ஒருத்தர் ஓட் போடுறாரு. பட் ஆனால் அவரோட பர்த் பிளேஸ் கன்னியாகுமரின்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே அவர் ஓட் போடுறதுக்கு இங்கே இருக்கிற அந்த எலெக்ஷன் ஆஃபீஸர் நீட் டு அப்ரூவ். ஸோ இங்கே அப்ரூவ் பண்ணால் தான் இங்கே கன்னியாகுமரியில் இருக்க இவரும் அப்ரூவ் பண்ணும். அப்போ தான் இங்கே கிரியேட் ஆகிற டேட்டா அங்கே ரிசீவ் ஆகி அங்கே இதுவாகும். ஸோ இங்கே இருக்கிறவங்களுக்குலாம் மெசேஜ் போகும். பட் ஆனால் இவங்க அப்ரூவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இவர் மட்டும்தான் அப்ரூவ் பண்ணுவார். அப்படியே இவர் அப்ரூவ் பண்ணாலும் அவரோட என்ட்ரி எங்கே இருக்கோ அங்கே தான் விழும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் இங்கே இவர் அவரோட டெஸ்டினேஷன் என்னன்றதை இங்கே ஃபீட் பண்ணிடுவார். ஸோ இங்கேருந்து அங்கே தான் போகும். ஸோ இங்கே டீகோட் அவங்களால பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்கு ரிசீவ் ஆனாலும் அவங்களால டீகோட் பண்ண முடியாது. ஸோ அதனால் இவரால் மட்டும்தான் அதை அக்சஸ் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் ஹவு அ டிஸ்ட்ரிபியூட்டட் லெட்ஜர் இஸ். ஸோ இப்போ அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றத பார்ப்போம். ஸோ முன்னாடி இருக்க ப்ரீ பிளாக் செயின். ஸோ ப்ரீ பிளாக் செயின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து சென்ட்ரலைஸ்டு ஒரு லெட்ஜர். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் கணக்கு புக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த கணக்கு புக்கை யார் வேணால் வந்து அடித்து திருத்தலாம். அவர் அடித்து இது ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கும். இவர் அடித்து திருத்திட்டா இங்கே இருக்கிற எல்லாருக்குமே இது தான் கணக்கு. ஸோ திஸ் இஸ் வாட் சென்ட்ரலைஸ்டு லெட்ஜர். பட் ஆனால் டிஸ்ட்ரிபியூட்டட் லெட்ஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்ககிட்ட இருக்க எல்லா டேட்டாவுமே செக்யூர்டாக இருக்கும். ஸோ இவர் ஒரு டேட்டாவை சென்ட் பண்ணுறாரு. அதாவது எல்லாருக்கிட்டையுமே ஒரு காப்பி லெட்ஜர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இவர் இந்த ஒரு இடத்துல ஒரு லெட்ஜரை மாற்றுறாரு அப்படின்னா இவங்க எல்லாருமே அப்ரூவ் பண்ணால் தான் அந்த லெட்ஜர் மாறும். ஸோ தட் இஸ் த மெயின் இம்பார்ட்டன்ட் ஹியர். ஸோ இவங்க எல்லாருமே அப்ரூவ் பண்ணால் தான் அந்த லெட்ஜர் புக்கில் மாறும். இல்லைனா இவர்கிட்ட ஒன்று இருக்கும், அவர்கிட்ட ஒன்று இருக்கும். ஸோ இவங்க எல்லாம் அப்ரூவ் பண்ணால் தான் அங்கே மாற்றவே முடியும், இல்லைனா மாற்றவே முடியாது. ஸோ தட் இஸ் கால்ட் தி டிஸ்ட்ரிபியூட்டட் லெட்ஜர் வித் டீசென்ட்ரலைஸ்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் கம்ப்யூட்டேஷன். ஸோ இதில் ஒருத்தர் இன்வால்வ் ஆகிறதால இட் இஸ் மோர் செக்யூர். ஸோ எல்லாருக்கிட்டையும் ஒரு காப்பி இருக்குது. தட் இஸ் த பவர் ஆஃப் பிளாக் செயின். ஸோ இந்த டெக்னாலஜி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் சென்னையில் இருக்கார். அவர் வந்து கன்னியாகுமரியில் ஓட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இப்போது சென்னையில் இருக்கிறவர் ஓட்டிங் போட்டுக்கு வர்றாரு. வந்துட்டு அவரோட ஓட்டை கேஷ் பண்ணுறாரு. அங்கே இருக்கிறவர் அப்ரூவ் பண்ணுறாரு. ஓகேவா? ஸோ அவர் ஓட் பண்ணணும்னு வர்றாரு. ஓட் போட வரும்போது அவர் ஓட் போடுறாரு. அந்த ஓட் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவர் அப்ரூவ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் 2 பேர் வச்சுக்கோங்க. கன்னியாகுமரியில் இருக்க ஒரு எலெக்ஷன் ஆஃபீஸர், இங்கே இருக்கிற ஒரு எலெக்ஷன் ஆஃபீஸர்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இவர் வந்து அப்ரூவ் பண்ணணும். ஸோ இந்த பிளாக் வந்து அப்போ கிரியேட் ஆகும். ஸோ இங்கே ரிசீவ் ஆகணும் அப்படின்னா இவர் ஆத்தென்டிகேட் பண்ணணும். ஸோ இவர் ஆத்தென்டிகேட் பண்ணாருன்னா இங்கே இருக்கிற இந்த பிளாக் கிளஸ்டரோட இது வந்து சேர்ந்துடும். ஸோ கேஸ்ட் த ஓட். ஸோ திஸ் இஸ் வாட் பிளாக் செயின் டெக்னாலஜி. சப்போஸ் இவர் அப்ரூவ் பண்ணல அப்படின்னா கூட இங்கே இது ஜென்ரேட் ஆகாது. அட் த சேம் டைம் இதில் நம்ம நிறைய மல்டிபிள் ஆத்தென்டிகேஷன் வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது வேற ஒரு ஆஃபீஸராக இருக்கும், வேற ஒரு ஆஃபீஸராக இவங்க 4 பேரும் அப்ரூவ் பண்ணால் தான் அவங்களுக்கு ஓட்டு உள்ள மாதிரி இருக்கும். ஸோ இட் ஹாஸ் மல்டிபிள் லேயர் ஆஃப் செக்யூரிட்டி. ஸோ திஸ் இஸ் வாட் யூ நீட் டு நோ. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டெக்னாலஜி வந்துச்சு அப்படின்னா ஈவன் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் ஒர்க் பண்ணுற ஒருத்தர் இந்தியாவுக்கு வராமையே அங்கேருந்து ஓட்டு போடலாம். ஈவன் this technology has that much potential. So this will save lot of money for the people. So at the same time அவங்களோட ரைட்ஸையும் அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. So this is a wonderful technology. It is now in pilot process. That is சிம்பிளாக அதை ட்ரையல் பார்த்துட்டு இருக்காங்க. Soon it will be available. So that's what we need to know. இது இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் எக்ஸல் எடுத்துக்கோங்க. உங்கள் எக்ஸல் ஆன்லைனில் ஒரு க்ளவுடில் இருக்க ஒரு எக்ஸல்னு வச்சுக்கோங்க. உங்களோட லேப்டாப் இருக்குது, உங்களோட ஃபோன் இருக்குது.
உங்கள் லேப்டாப்பில் மாற்றுற ஒரு விஷயம் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஃபோன்லேயும் மாறுது. ஸோ இட் ஹாஸ் மல்டிபிள் காப்பீஸ் ஆஃப் த சேம் லெஜர். ஸோ இதில் மாற்றினீங்கன்னா அதுலேயும் மாறிடுது. பட் ஆனால் அந்த பாஸ்வேர்ட் போட்டால் தான் உங்களால் உள்ளே போக முடியும். ஸோ அந்த டேட்டா என்ட்ரியை வந்து எலெக்ஷன் ஓட் போடுறவங்க வச்சுக்கோங்க, அந்த பாஸ்வேர்டை எலெக்ஷன் அந்த ஆஃபீஸர்னு வச்சுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் ஹவு இட் ஒர்க்ஸ். ஸோ திஸ் இஸ் வாட் யூ நீட் டு நோ. ஸோ இது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் உங்கள் ஓட்டை எல்லோரும் போடுங்க. எங்கள் சிஸ்டம் வந்துச்சுன்னா இதை யூஸ் பண்ணுங்கள். ஸோ voting is very much important for a citizen. So please vote and subscribe பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ யூ won't any of this kind of new information. And thanks for watching. Until in signing off stream. நீங்கள் ஏஷியாட்டிக் சீட்டாவை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவும் பாருங்கள். Until then, signing off stream.